வணக்கம் நண்பர்களே! தமிழ்நாட்டில் எந்த ஒரு சூழ்நிலையையும் எடுத்துக்கொண்டாலும், அதற்கு பொருத்தமான ஒரு வடிவேலு டயலாகு கண்டிப்பாக இருக்கும். நண்பர்கள் கலாய்ப்பது, அலுவலக மீட்டிங், கிரிக்கெட் போட்டி, அரசியல், காதல், குடும்பம் எதுவாக இருந்தாலும் முதலில் நினைவுக்கு வருவது வடிவேலுவின் முகபாவனைகளும், வசனங்களும் தான். ஒரு நடிகரின் வசனங்கள் திரைப்படங்களை தாண்டி மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறுவது மிகவும் அரிது. ஆனால் அதை சாதித்தவர் வடிவேலு. ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த போராட்டம் என்ன? மதுரையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞர் எப்படி தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நகைச்சுவை நட்சத்திரமாக உயர்ந்தார்? ஏன் சில ஆண்டுகள் திரையுலகத்தில் இருந்து விலகினார்? ஏன் இன்றும் சமூக வலைதளங்களில் அவரது மீம்கள் தான் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன? இந்த வீடியோவில் வடிவேலுவின் முழு வாழ்க்கை பயணத்தை விரிவாக பார்க்கலாம். வடிவேலுவின் இயற்பெயர் குமார வடிவேல் நடராஜன். அவர் மதுரையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகவும் எளிமையானது. அதனால் சிறுவயதிலேயே குடும்பத்துக்கு உதவ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. குடும்பத்தின் கிளாஸ் கட்டர் தொழிலில் வேலை பார்த்தார். பள்ளி வாழ்க்கையை விட வாழ்க்கை பாடங்களே அவருக்கு அதிகமாக கிடைத்தன. வேலைக்கு சென்றாலும் மக்களை சிரிக்க வைப்பதில் அவருக்கு தனி ஆர்வம் இருந்தது. நண்பர்கள், உறவினர்கள், தெரு மக்கள் என அனைவரையும் தனது நகைச்சுவையால் கவர்ந்தார். அதே திறமைதான் பின்னர் அவரது வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த காலத்தில் அவரது திறமையை சிலர் கவனித்தனர். 1988ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் சிறிய கதாபாத்திரம் மூலம் அறிமுகமானார். ஆரம்பத்தில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. பல ஆண்டுகள் சிறிய காட்சிகளில் மட்டுமே நடித்தார். அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் கவுண்டமணி செந்தில் கூட்டணி உச்சத்தில் இருந்தது. அவர்களுடன் போட்டியிடுவது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் வடிவேலு தனது பாடி லாங்குவேஜ், டைமிங், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகியவற்றால் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கினார். 1990களில் நடுப்பகுதிக்கு பிறகு அவரது வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஒரு சில நிமிட காட்சிகளில் கூட ரசிகர்களின் கவனத்தை முழுவதுமாக ஈர்க்க ஆரம்பித்தார். அவரது காமெடி வெறும் வசனங்களால் மட்டுமல்ல, கண்களின் அசைவு, முகபாவனை, குரல் மாற்றம், உடல் மொழி இந்த நான்கின் கலவையால் அவர் வேறுபட்டார். இதுவே அவரை மற்ற நகைச்சுவை நடிகரிலிருந்து தனித்து நிற்க வைத்தது. 2000 முதல் 2011 வரை வடிவேலுவின் பொற்காலம். அவர் நடித்த பல திரைப்படங்கள் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்றன. வின்னர், ஃப்ரெண்ட்ஸ், சந்திரமுகி, போக்கிரி, மருதமலை, தலைநகரம், இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி இந்த படங்களில் வந்த பல வசனங்கள் இன்று மீம்களாக வாழ்கின்றன. அந்த காலத்தில் ஒரு திரைப்படத்தின் ஹீரோ யார் என்பதை விட வடிவேலு காமெடி இருக்கிறதா என்பதே ரசிகர்களின் கேள்வியாக இருந்தது. நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் ஹீரோவாகவும் தனது திறமையை நிரூபித்தார். இம்சை அரசின் 23ஆம் புலிகேசி திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு கட்டத்தில் சில சர்ச்சைகள் மற்றும் தொழில்முறை பிரச்சனைகள் காரணமாக புதிய பட வாய்ப்புகள் குறைந்தன. பல ஆண்டுகள் ரசிகர்கள் அவரை திரையில் பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த காலத்திலும் அவரது பழைய காமெடி காட்சிகள் தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் தொடர்ந்து பிரபலமாக இருந்தன. வடிவேலுவின் காமெடி காட்சிகள் இணையத்தில் புதிய வாழ்க்கையை பெற்றன. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எந்த சமூக வலைத்தளத்திலும் அவர் மீம்கள் இல்லாத நாள் இல்லை. ஒரு அரசியல் நிகழ்வு நடந்தாலும், கிரிக்கெட் போட்டி இருந்தாலும், தேர்வு முடிவு வந்தாலும் முதலில் பகிரப்படுவது வடிவேலுவின் டயலாக்குகள் தான். 2019ஆம் ஆண்டு ப்ரே ஃபார் நேசமணி என்ற ஹேஷ்டாக் உலகம் முழுவதும் ட்ரெண்ட் ஆனது. இதன் மூலம் வடிவேலுவின் புகழ் இந்தியாவை தாண்டியும் பேசப்பட்டது. பலருக்கும் தெரியாத தகவல்கள். கிளாஸ் கட்டராக வேலை பார்த்துள்ளார். டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூனின் தீவிர ரசிகர் என்று கூறியுள்ளார். 290க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். பல மாநில மற்றும் திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளார். பல புதிய நகைச்சுவை நடிகர்களுக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக உள்ளார். பல காமெடி காட்சிகள் காலப்போக்கில் மறைந்துவிடும். ஆனால் வடிவேலுவின் காட்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைமுறையால் மீண்டும் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் அவரது காமெடி வெறும் ஜோக் அல்ல. அது மனிதர்களின் உணர்வுகளை மிக எளிமையாக வெளிப்படுத்துகிறது. அதனால் இன்று வரை அவரது வசனங்கள் மக்களின் அன்றாட பேச்சில் இடம் பிடித்துள்ளன. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கடின உழைப்பால் தமிழ் சினிமாவின் நகைச்சுவை வரலாற்றில் அழியாத இடத்தை பிடித்தவர் வடிவேலு. சிரிக்க வைப்பது எளிதல்ல. ஆனால் பல தலைமுறைகளை தொடர்ந்து சிரிக்க வைத்த கலைஞர்கள் மிகவும் குறைவு. அந்த பட்டியலில் வடிவேலு என்ற பெயர் எப்போதும் இருக்கும். உங்களுக்கு மிகவும் பிடித்த வடிவேலு காமெடி எது? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா வரலாறு மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.